பிரியா என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல உங்க வீட்டுல நான் பேசுனதுக்காக நீ ஏதாவது மனசுல வச்சிட்டு இருந்தேன்னா இட்ஸ் ஓகே. நீ எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு வரலாம். சேர்ஸ், டேபிள்ஸ், அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நீ எடுத்துட்டு வா, பரவாயில்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராம்குமார். நான் சும்மா விளையாட்டுக்காக உங்களை கோவப்பட வைக்கலான்னு அப்படி சொன்னேன். சீரியஸாலாம் ஒன்னும் சொல்லல. ஓ குட். பட் எதுக்காக நீ இவ்வளோ அப்செட்டா இருக்கியே இப்போ? அதை விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்னாச்சு இப்போ? எதுக்காக இப்பத்துல இருந்தே நீ என்ன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்க? புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாரு. என்னோட அப்பா என்ன ஃபீல் பண்றாருன்னா மிஸ்டர் ராம், உங்ககிட்ட இருக்க அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்க ஸ்டேட்டஸ் அளவுக்கு அவருக்கு ஸ்டேட்டஸ் இல்ல. ஆனா அவரோட கண்கள்ல நிறைய கனவுகள் இருக்கு. இந்த 33 வருஷமா ரொம்ப ஆசையா அந்த கனவுகளை தன்னோட மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காரு. அவர் கண்டதிலேயே பெரிய கனவு என்னன்னா அவர் பொண்ணோட கல்யாணம். கல்யாணம் என்னவோ நடக்குது, ஆனா அவரால இதுல பங்கெடுத்துக்க முடியல. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காத. நீ இப்போ என்ன சொல்ல வரங்கிறது சத்தியமா எனக்கு கொஞ்சம் கூட புரியல. உங்களோட இந்த மிகப்பெரிய உலகத்துல பெரிய பெரிய ஆளுங்களோட பெரிய பெரிய பேச்சுக்கள், இதுக்கு நடுவுல எங்க அப்பா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாரு. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்க அப்பாவால இதுக்குள்ள பொருந்தி இருக்கவே முடியல. அவர் மனசுக்குள்ள எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவரோட மூளை, கை, கால் எதுவுமே அவருக்கு உதவியே இல்ல. பெத்த பொண்ணோட கல்யாணத்துல ஒரு தகப்பனோட தலை பெருமிதத்துல நிமிர்ந்து இருக்கணும் மிஸ்டர் ராம்குமார். ஆனா எங்க அப்பா எங்க பெருமிதத்துல தலை நிமிர்ந்து நிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லையே. தன்னோட பொண்ணு கல்யாணத்துல அவரே 3வது மனுஷனா நிக்கிறாரு. தன்னைத்தானே ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரு, அவரையே தாழ்த்திக்கிறாரு.